மீண்டுமா உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல 9ஆம் அதிகாரம், ரோமர் 9வது அதிகாரம் 31வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். கடந்த வாரம் பார்த்தோம், இஸ்ரவேலர்கள் எல்லாம் இஸ்ரவேலர் அல்லவே. திருப்பி அந்த டாபிக்கை எடுக்க விரும்பல. கிறிஸ்தவத்திற்குள்ளாக சாதியம் எப்படியாக நுழைந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனங்களை வைத்து பார்த்தோம். பாகம் 31 ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 6-33 வரை போட்டிருக்கிறேன். முதல் 5 வசனங்கள் பவுல் சொல்லுகிறான், இவர்கள் நிமித்தம் நான் சபிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை. அதான் பவுலுடைய ஒரு அங்கலாய்ப்பாக இருந்தது. அடுத்தது நாள்ல பார்க்க போறது தெரிந்தெடுத்தல் தேவனது உரிமை. He has every right to choose somebody. 3வது பகுதி 14-18 நியாய தீர்ப்பிலும் இரக்கத்திலும் நீதி செலுத்தும் தேவன். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அது எப்படி அவருக்கு மாத்திரம் எப்படி, எனக்கு இல்லையே. அது எப்படி நீதி செலுத்துகிறார் என்பதை பார்க்கிறது தான் இந்த 14-18. 19-24 பார்த்தீங்கன்னா ஒரு குயவனுக்குள்ள அதிகாரம் எப்படி இருக்கும். 25-29 வரை புற ஜாதியாரின் அழைப்பு, கடைசியாக இஸ்ரவேலருடைய இடரலும் புற ஜாதியாரின் விசுவாசம். 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போறோம். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. அதான் பார்த்தோம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அதுதான் அவர் ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஏன்னா இந்த இஸ்ரவேல் சந்ததியில பிறந்தவர்கள் எல்லாருமே இஸ்ரவேல் அல்லன்னு சொல்ல வர. அதான் சொன்ன, ஆபிரகாமுடைய சந்ததியில இஸ்மவேலும் பிறந்திருக்கிறார், ஏசாவும் பிறந்திருக்கிறார். ஆனா அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று வசனம் சொல்லுது. ஏன்னா வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுது. வாக்குத்தத்தம் என்னது? ஒரு உற்பத்தி காலத்தில் வருவேன், உன் மனைவியாக சாராள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அதுதான் வாக்குத்தத்தம். குறித்த காலத்துல வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தின்படி சந்ததியில வரக்கூடியவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதுல நாமும் உள்ளடக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற எல்லாருமே, கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்கள். We became the children of God because we have put our faith in Jesus Christ. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்கள் ஈசாக்குடைய சந்ததி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அதனால யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, சுவாதீனும் இல்லை, ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:26 வசனங்களை 29 வரை. 29ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால், கலாத்தியர் 3:29 நீங்க பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:29 நான் காட்டுறேன் பாருங்க.
கொஞ்சம் இருங்க, நான் ஏதோ ஸ்டக் ஆயிட்டு. நீங்கள் கிறிஸ்தவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இதுல தான் நாம வருகிறோம். இந்த இதுலதான் நாம வருகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நாம ஈஸியா அவருடைய சந்ததியாராய் ஈஸியா வர முடியும். நாமும் எப்படி இஸ்ரவேலருக்கு ஈசாக்கு போல நமக்கு வருகிறோம். ஏன்னா நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். கலாத்தியர் 4:28. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்குன்னு ஒருவரால ரெபாக்கள் இப்போ அடுத்தல ஒரு 2 எக்ஸாம்பிள் கொண்டு வராங்க. ஒண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஈசாக்கு பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு. இந்த ஈசாக்கு நம்ம பார்த்தோம், இஸ்மவேல் இல்ல. இப்போ ஈசாக்குடைய பிள்ளைகளை கொண்டு வர்றார். ரெபேக்காள் கற்பவதியான போது பிள்ளைகள் பிறவாமலும் இன்னும் பிள்ளைகள் பிறக்கல. நல்வினை தீவினை செய்யாமலும் இருக்காத, நன்மை தீமை எதுவுமே செய்யல, கர்ப்பத்துலதான் இருக்காங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே, அதாவது கிரியைகளினாலே நிலைநிற்காமல். அப்படின்னா அவங்க கர்ப்பத்துல இருக்கும்போது நன்மை தீமை தெரியாது, அவங்களுக்கு கிரியைகளும் கிடையாது, பிறக்கவே இல்லை. ஆனா என்ன எழுதுகிறாரு? அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. அழைத்தவர் ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு? மூத்தவன் ஏசா, இளையவனுக்கு யாக்கோபுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இது ஒரு நிறைய பேரு இந்த வெறுத்தேனுங்கிற வார்த்தையில நிறைய குழப்பம். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தாரா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? தேவனின் தெரிந்து கொள்ளுது. He has every right, sovereign right to choose anyone. நன்மை தீமை அறியதுக்கு முன்பதாகவே சொன்னாரு, ஏசா யாக்கோபுக்கு ஊழியம் செய்வான். ஏன்? ஒண்ணுமே செய்யலையே, எந்த தப்பும் செய்யலையே, நன்மை தீமை செய்யலையே, கற்பத்துல இருக்கும் போதே எதுக்கு அப்படி ஒரு இதை கொடுத்தாரு? பவுல் என்ன சொல்ல வருகிறார்னா, அதை கொடுக்கறதுக்கு அதிகாரம் தேவனுக்கு உண்டு. இதுல நம்ம கேள்வி கேட்பதற்கு எதுவும் கிடையாது. இங்க போட்டிருக்குது, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். மல்கியாவில் எழுதியிருக்கிறாரு, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையே நான் வெறுத்தேன். அப்படின்னா வெறுத்தேன்னா அவருக்கு ஏசாவை பிடிக்கலையா? அதான் ஒரு சிறிய விளக்கத்தோடு உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த 2 பேர்ல ஒரு ஆளை தெரிந்து கொள்வது உண்மைதான். ஆனா இந்த வெறுத்தேன்ங்கிறதுக்கு அர்த்தம், ஆக்சுவல் அர்த்தம் என்ன தெரியுமா? யாக்கோபை சிநேகித்தேன், யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை. உதாரணங்களோடு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னார், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கும். ரெபேக்காள் ஆதியாகமம் 25:23.
2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரிய. அதுதான் he is talking about two kind of nations. See, 2 ஜாதிகளை குறித்து சொல்லுகிறார். இல்ல ஒருத்தன் தொலைஞ்சு போவான், ஒருத்தன் உருப்படுவான், ஒருத்தன் உருப்பட மாட்டான், இல்ல அவனை நான் வெறுத்தேன் இல்ல. அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்மேலுடைய சந்ததியார் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்கள், அவங்கதான் பின்னால இஸ்லாமியர்களா மாறினாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல வருகிறதுன்னா, கற்பத்தில் 2 பிள்ளைகள் நன்மை திரும்பி அறிவதற்கு முன்னதாக அது அது தேவனுடைய சித்தம். அதுல எதுவும் கேட்கிறது இல்லை. அதுதான் ஒருவன் தரித்திரனா பிறக்கலாம், ஒருவன் ஐஸ்வர்யனா பிறப்பான். அது தேவனுடையது. இஸ் த கிரியேட்டர். அப்ப இங்க அவர் சொல்ல வருகிறது, 2 ஜாதிகள் உன்னில் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. உண்மைதான். 2 ஜாதிகள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தார் பார்க்கலும் பலத்திருப்பார்கள். யாரு? ஈசாக்குடைய யாக்கோவுடைய சந்ததியார் பலத்திருப்பார்கள். ஏசா இளையவனை சேவிப்பார் நடந்துச்சு. அப்போ அர்த்தம் என்ன? நான் உங்களை சிநேகித்தேன் மல்கியால, ஆகிலும் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உதாரணத்துக்கு நம்ம லூக்கால இருந்து பார்ப்போம். லூக்கால பார்க்கும் பொழுது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஏசு தானே அப்படி சொல்றாரு, வெறுக்கணும் அப்படிங்கிறாரு. நான் ஆக்சுவல் அர்த்தம் அது வெறுப்பு அல்ல, கசப்பு அல்ல. இத புரியணுமானா மத்தேயிலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 என்ன சொல்றாரு? தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம். அங்க இங்கேயும் சொல்ல வர்றது என்னன்னா, வெறுப்பு என்றால், if you prefer more than me anybody else, நீ எனக்கு பாத்திரனா இருக்க மாட்டாய். அதே மாதிரி அங்க ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஏசா யாக்கோபுல நான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன், அவரை வெறுக்கிறான உடனே அவனுக்கு சாபம் போட்டு அவனை அழிஞ்சு போன்னு சொல்லல. ஏன்னா 2 ஜாதிகள் அங்கிருந்து பிறக்கும். அதனால யூதர்கள் இப்ப இருக்கிறாங்க, யூதர்கள் நினைப்பு எங்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு, புறஜாதிகளை வெறுக்கிறாரு. அப்படி இல்லை. உன்னை தெரிந்து கொண்டேன், உனக்கு எல்லாம் கொடுத்தப்பா. பவுல் ஏன் இதை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எழுதுறாருன்னா, செல்லுகிற இடங்கள்லாம் யூதர்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டே வந்தார். ஊழியம் செய்து கொண்டே வரும்போது யூதர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க. யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க, நம்முடைய கிரியைகளினால தேவனுடைய நீதியை தாம் பெற்றுக்கொள்ளலாம். கிரியைகள்னா என்ன? பிறப்புல இருந்தே விருத்த சேதனம் பண்ணுவது, பண்டிகைகள் 7 விதமான பண்டிகைகளை கொண்டாடுவது, ஓய்வு நாளை ஆசரிப்பது, அன்றாட பலிகளை ஒழுங்காக செலுத்துவது. இதன் மூலம் தேவனுடைய அதாவது நீதிமான்களாய் மாறிவிடலாம் என்று முயற்சி பண்ணாங்க. ஆனா பவுல் என்ன சொல்ல வருகிறார்? அவர் எல்லாம் வல்லமை உள்ள தேவன், எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், அவர் நீதி செலுத்துகிற தேவன். அவருக்கு தெரியும் யார் யாரை எங்கெங்க வைக்கணும்.
நீ நினைச்சிட்டு இருக்க நான் யூத கூத்திரத்துல பிறந்தபடினால ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தபடினால நான் தேவனுடைய பிள்ளை. நோவே, அதான் சொல்ல வருகிற. ரெண்டு பேர்ல ஒருவனை நான் அதிகமா தெரிந்து கொண்டேன். ஏன்? அது அது தேவனுடைய விருப்பம். ஏன்னா எல்லாவற்றிலும் நீங்க நியாய தீர்ப்பானாலும் சரி, இரக்கத்திலும் ஆனாலும் சரி, அவர் நீதி செலுத்துகிற தேவன். சும்மா ஏன்னா தானே இது பண்ண மாட்டார். திருப்பி அந்த வசனங்களை வந்துதான் திருப்பி நான் அவங்களை விளக்க முடியும். பிள்ளைகள் பரவாமலும் நன்வினை தீவினை செய்யாமலும் இருக்க இல்லையே தேவனின் தெரிந்து கொள்ளுதன்படி. யாரை தெரிந்து கொண்டாங்களோ அதுதான், அவ்வளவுதான். அப்ப யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதிக்கிறது. ஆகையால் அடுத்தால சொல்றாரு 14, நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல. He does everything perfectly well. ஆனா அவர் விருப்பப்படிதான். இந்த உலகத்துல யாரை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர், எல்லாவற்றின் மேலும் நியாய தீர்ப்பு செய்கிறவர் அவர், எல்லா அதிகாரமும் உடையவர் அவர். He is omniscient God, omnipotent God, omnipresent God, எங்கும் வியாபித்திருக்கிறவர், எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அப்ப அவர் மோசேட்ட சொல்றார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். அதாவது ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் நீயும் நானும் முயற்சி பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஒண்ணு, உன் இருதயத்தின் நினைவுகளை பார்த்து அவர் இறங்குவார். உன்னுடைய செயல்களை பார்த்து கிருபை பாராட்டுவார். ஆண்டவர்கிட்ட போய், இல்ல உங்க கிருபையை தார ஆண்டவரே, இறக்கும் ஆண்டவரே, நோ, விரும்புகிறவனால அல்ல, ஓடுகிறவனால, இறங்குற தேவனாலே. அவன் யார் மேல? ஒருவேளை இன்னொருத்த மேல அதிக அன்பா இருப்பார். காரணம் அவருக்கு தெரியும். எவன் மேல் இறக்கமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். அது ஆண்டவருடைய விருப்பம். அங்க யாக்கோபு மேல் விருப்பமா இருக்கிறார். சமயங்கள்ல நம்ம எதுக்கும் சிலவன் பெரிய பணக்காரனா பிறப்பான். சிலவங்க சொல்லுவாங்க, நான் அந்த பணக்காரன் வீட்டுல பிறந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் யார் யாரு எங்கெங்க இருக்கணும்னு வைத்திருப்பார். ஆனா எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் அவருக்கு பயந்தவர்களாக நடக்கும் பொழுது கிருபையும் இறக்கமே இறங்கி வரும். ஆனா அத இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், யூதர்கள் இந்த கிருபையும் இரக்கத்தையும் தங்களுடைய அன்றாட செயல்களினால, காணிக்கை கொடுக்கறதுனால, சர்ச்சு கட்டி கொடுக்கறதுனால, தசோபாகம் கொடுக்கறதுனால, ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு ஒரு பெருமையா சொல்லுவாங்க, நாங்க ஆர்ஃபனேஜுக்கு போனோம், சாப்பாடு போட்டோம், துணியை போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம். ஆனா அவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்காம அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவார். இந்த யூதர்கள் இந்தியாவில் சோ கால்ட் சில ஹையர் லெவல் பீப்புள், மத்திய கிழக்கு நாட்டில் நான் இருந்தேன். அங்க உள்ள மதத்தவர்கள் எங்களை பார்த்தா கீழே பாக்குற மாதிரி தான் பார்ப்போம். என்ன சொல்லுவான் தெரியுமா? ஹுவா அவன், ஹுவான்னா அவன், ஹுவா காஃபிர், அவன் தீண்டத்தகாதவன். நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி. ஆனா அவன் மதத்தவனை பார்த்து அப்படி சொல்ல மாட்டான்.
நம்மளை பார்த்து அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் நரகத்திற்கு அக்கனியாய் எரிய போகிற மரம். தீ எரியணும்னா கம்பு வேணும்ல, அக்கினியா எரிய போகிற விறகு. அவன் பார்வையில புறஜாதிகள், நான் அந்த மதத்தில் இல்லாதவர்கள் எல்லாருமே நரகத்துல அக்கினி எறிவதற்கு ஒதுகிற விறகு. ஒரு நாள் இப்படிதான் நான் தெரியாதனமா ஒரு பேஷண்ட்ட பேசிட்டு இருந்தேன். உன் பையன் நல்ல நீளமா, சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன், 8 இல்ல 6 வயசு தான். நீள முடியெல்லாம் வளர்த்து இப்படி வச்சிருந்தான் ஸ்டைலா, இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. ஃபாதர் நல்ல இங்கிலீஷ் பேசுவார். நான் சும்மா ஆக்சிடென்டல்ல சொல்லிட்டேன், யுவர் சன் இஸ் லைக் மைக்கேல் ஜாக்சன், வெரி ஸ்டைலிஷ் அப்படின்னு. அவனுக்கு வந்து காட்டர் இல்ல, காஃபர். அவன் புறக்கணிக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், தொடப்பட முடியாதவன். அந்த காஃபருங்கிற வார்த்தையை பார்க்கும்போது சொல்லும் போதே அவன் முகம் தான். ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, அவங்க வந்து தொழுகை 3 வேளை ஒழுங்கா தொழுகை நடத்துக்கிறாங்க, 5 வேளை. அப்புறம் ரமதான் நாட்கள்ல உபவாசம் இருக்கிறாங்க, கிரியைகள், தான தர்மங்கள் கொடுத்துருவாங்க. அந்த காலங்கள்ல உபவாசம் இருந்தா காலில் சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து உதிக்கிறதுல இருந்து அஸ்தமிக்கிற வரையிலும் உமிழ்நீர் கூட உழங்க மாட்டான். அந்த ஒரு மாதமும் ஏழைகளுக்கு நிறைய எல்லா தான தர்மங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. என்ன தினமும் 5 வேளை ஓடிடுவோம். ஓடுறத பார்க்கணும், எப்போ பயங்கர விக்ரஸா ஓடுவாங்க. அப்ப அவங்களுக்கு நினைப்பு, நான் இவ்வளவு காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் என் மேல கிருபையா இருப்பாரே, அவர் என் மேல இரக்கமா இருப்பாரே. இதெல்லாம் செய்து ஆண்டுடைய கிருபையும் இரக்கத்தையும் இறக்க முடியாது. அதேதான் யூதருடைய நினைப்பு. யூதர்கள் புறஜாதி வீட்டுல போய் சாப்பிட மாட்டான். அதனாலதான் பேதுரு போகல. அங்க போய் அடித்து புசில ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்த போதுதான் போனான். யூதர்களுக்கு நடையில அவன் ஏற மாட்டான். யூதர்களை இதே மாதிரிதான், அவன் இருந்த இடத்துல இருக்க மாட்டான், நிற்க மாட்டான். இஸ் a dirty fellow அவனுக்கு, அவருடைய பார்வையில. புறஜாதிகள்னாலே நம்ம ஊர்ல தாழ்த்தப்பட்ட ஜாதிகள்னு சொல்லி பாக்குறான் பாருங்க. அதே மாதிரிதான் யூதர்கள் வந்து யூதர்கள் அல்லாதவர்கள் அப்படிதான் பார்ப்பான். எவ்வளவு பெரிய அவன் யூதர்கள் அந்த அரண்மனைக்குள்ளேயே நுழைய மாட்டானுங்க. அவன் வந்து புறஜாதிகள் உள்ள இடம், அது அவர்களுக்கு தெரியும். ரோமர்களுக்கு நாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிய ஆசாரிய கூட்டம், எங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பஸ்கா பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்க விருத்த சேதனம் பண்ண சுன்னத்துக்காரர்கள். இதெல்லாம் அவங்க செய்கிறதுனால தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் அப்படியே கீழே இறக்கிடலான்னு பாக்குறாங்க. அதை சொல்றதுக்கு தான் இப்படி வராரு. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குது. கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. பெண்டிகாஸ்டல் ரொம்ப, அவங்கள பார்த்தாலே, நான் எங்க சபை அங்க அபுதாபில எல்லாம் ஒரே இடத்துல பலவிதமான சபைகள் வரும். சிஎஸ்ஐ இருக்கும், பெண்டிகாஸ்டல் சர்ச் இருக்கும், செவன்த் டே சர்ச் இருக்கும், யெகோவா விட்னஸ் கூட இடம் கொடுத்து வச்சிருக்கான். இதுல சில அந்த வெள்ளை வேஷ்டியும் போட்டு வெள்ளை சட்டையும் போட்டு மீசையெல்லாம் எடுத்துட்டு அவங்க நிக்கிறத பார்த்தா நம்ம பக்கத்துல போய் நிக்க முடியாது. நானும் சில கன்வென்ஷனுக்கு போயிருக்கேன், எனக்கு வெக்கமா இருக்கும். ஏன்னா அங்க உள்ளவங்க எல்லாருமே ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் தான் இல்லைங்கல. பட் யூ ஹாவ் டு see the way.
அவங்க பேசுகிற விதம், நல்லா இருக்கீங்களா, அந்த பேச்சுல கூட பரிசுத்தம் வரும். ஓகே, வெல் அண்ட் குட். அவங்க நினைப்பு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தேவனுடைய கிருபை என் மீது இறங்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கப்படியாகவும். இது யாருக்கு சொல்றாரு? பார்வோனுக்கு. என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரசாபப்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுக்கு சொன்னதாக சொல்லியிருக்கார். அதனால எவன் மேல் சித்தமா இருக்கிற இரக்கமா சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை அதான் பார்வோனை கடினப்படுத்தினார். 9:17 சொல்லு பாருங்க, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகும் பார்வோனே உன்னை நிலைநிறுத்தினேன். ஏன்? பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. மொத்தம் 11 முறை கடினப்பட்டது. அதுல 4 முறை அவன் கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். முதல்ல தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். மோசே போய் என் ஜனங்களை ஆராதனைச்சு அனுப்பிவிடுன்னு சொல்லும் போது அவன் கடினப்படுத்தினான். அதுக்கு பிறகு 7 முறை தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். எதுக்கு தெரியுமா? தேவனுடைய நாமம் பூமியில் பிரஸ்தாபமாகும்படி. ஏன்னா அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. தேவன் அங்க என்ன நிரூபித்தார்? நானே ஜீவனுள்ள தேவனே தேவன். நீ தண்ணீரை வணங்கி கொண்டிருக்கிறாய், வண்டுகளை வணங்கி கொண்டிருக்கிறாய், பேன்களை வணங்கி கொண்டிருக்கிறாய் தெய்வமாக, நைல் நதியை வணங்கி கொண்டிருக்கிறாய், கொப்பளங்களை தெய்வமாக வணங்கி, இப்படி பல காரியங்களை சிருஷ்டிகர்த்தாவை விட்டு சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. சில சமயங்கள்ல ஆண்டவர் சில ஆத்துமாக்களை கடினப்படுத்தும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படலாம். தேவனுக்கு மேலாக ஒரு ஏரோது ராஜா தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினா புழு புழுத்து செத்தான். தேவனுடைய நாமம் அங்க மகிமைப்பட்டது. ஆனால் சில நேரங்கள்ல நம்ம மேல கிருபை, அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சுத்த கிருபைங்க. எஸ், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அவருக்கு அதிகாரம். இப்போ உதாரணத்துக்கு கோயவன் இந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன். He has, absolute authority over his creation. குயவனாக தேவனுடைய அதிகாரம். ஒரு குயவனுக்கு ஒரு மண்ணின் மேல் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அதே மேல தேவனுக்கு நம் மேல் அதிகாரம் உண்டு. நல்ல, நீங்களும் நானும் அதை மறந்து விடக்கூடாது. சிலவங்க நினைப்பாங்க, நான் பிரதர் கொஞ்சம் கோயில் கட்டி கொடுத்தேன், ஏழைகளுக்கு கொஞ்சம் துணிமணிகள் எடுத்து கொடுத்தேன், காணிக்கை விழா கொடுத்தேன், நான்தான் டீக்கன். இதெல்லாம் கிருபையும் இரக்கத்தையும் கொண்டு வராது, சம்பாதிக்க முடியாது. ஆல்வேஸ் ரிமெம்பர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ குயவன் கையில் உள்ள மணிமண்ணை களிமண்ணை போன்றவன். அதான் 19ஆம் அதிகாரத்துல கொண்டு வர்றாரு. இதுக்கு முந்தின வசனத்துல என்ன போட்டிருக்குது? என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறார். ஒரு மேல இரக்கமா இருக்கலாம், இன்னொரு மேல இரக்கம் இல்லாம இருக்கு. ஆனா அவனுடைய செயல்பாடுகளை பொறுத்தது. இவன் ஆளு சரியில்லைன்னு விட்டுருவாரு. See, தேவனுடைய கிருபையை you cannot earn by giving a gift, by paying money or building a church.
he is dispensing everything according to his own will. அதான் அடுத்த வசனம் கேட்கலாம், அப்படின்னா இவர் ஏன் என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறாரு? ஏசா கேட்கலாம், ஏன் அவனை மாத்திரம் இது பண்ணாரு? உன் செயல் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். அதே ஏசா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா கதை வேற. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு ஏத்து நிற்பவர் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அதான் சொல்றாரு. அப்படி என்ன இவரு ஏன் அப்படி இருக்காரு? See, he is the creator. உன் மேல அவர் கிருபை செலுத்தல, இறக்கம் காட்டலன்னா ஏதோ something wrong with you, not with him. மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? இப்ப ஆண்டவர்கிட்ட போய் நீர் தானே என்ன இந்த மாதிரி பண்ணாரு, என்ன நீர் ஆண்டவரே? ஒண்ணுமே இல்ல, உண்டே சித்தம். உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்ன ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? நீர் என்னத்துக்கு என்ன எப்படி பண்ணாரு? மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? ஒரு மண்ணுக்கு மேல அதிகாரம் அவன் கிரியேட்டர், அவருக்கு அதிகாரம் இருக்கு. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். கிருபா பாத்திரம் நிறைய பாத்திரம் இதுல இருக்குது. கிருபா பாத்திரம், கோபாக்கினையின் பாத்திரம். என்ன போட்டிருக்குது? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேலும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள் மேல், கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன சொல்ல வர்றாரு? யூதர்கள் இன்னும் மனம் திரும்பல. இந்த கிருபா பாத்திரங்கள் மேல், அதாவது யாரு, புறஜாதிகள் மேல் இன்னும் அமைதியா இருக்க, சாந்தத்தோட பொறுமையா இருக்க. அவருக்கு எல்லாம் தெரியும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் கிரியைகளை நடத்திட்டு வந்துடலாம், இல்ல. கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் இன்னும் அவங்க அழிவுக்கு உரிய எத்தனமாக்கப்பட்டிருக்க, ஆனா பொறுமையா இருக்கிறார். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் வந்து நம்மை அழைத்திருக்கிறார். அதான் நம்மளை கொண்டு வர இருப்போம். குயவனும் களிமண்ணும். குயவன் இஸ் a creator. சர்வ வல்லமுடைய தேவன். அவருடைய படைப்பாற்றலே வேற, பயங்கரமா அவர் உருவாக்குவார். ஆனா அந்த களிமண் இருக்கு பாருங்க, இந்த களிமண் வந்து இணக்கமான மனித குலத்தின் இணக்கமான தன்மை. அந்த மண் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். மண்ணை போல் மனித குலத்தின் இணக்கமான தன்மை. ஆனா அவன் செய்யும் போதே சில மண்கள் இணக்கமான பாத்திரம், சில மண்களை இதுல சரி வராது. ஒவ்வொரு பாத்திரங்களை உருவாக்கும் போது ஒவ்வொரு நோக்கம் உண்டு.
எல்லா வித பாத்திரங்களையும் உருவாக்க குயவனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த மனிதன் விட்டு கொடுக்கும் பொழுது அவனுடைய தன்மைகள் மாறும். ஆனால் தேவன் உருவாக்குகிறவர் மனிதர்களை வெவ்வேறு நோக்கம். இப்போ பார்வோன் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கினார்? தன்னுடைய நாமம் மகிமைப்பட முடியாது. அப்போ மனிதர்களை வெவ்வேறு நோக்கங்களோடு உருவாக்குகிறார். நம்ம இணைந்து அவரோடு செயல்படும் பொழுது அந்த நோக்கங்கள் நிறைவேறும். நம்ம எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வச்சு ஒரு ஆள் டிசைட் அவன் வசதி, இவன் ஏழை, இவன் பணக்காரன், அது இல்ல. ஆண்டவருடைய வழிநடத்தல வேற. அவனுக்கு மாத்திரம் நீங்க அவ்வளவு செய்திருக்கீங்க, அவங்கள இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. இந்த சம்பளம் வாங்க வந்தவனுக்கு இது பண்ணுவாங்க தெரியுமில்ல? காலையில ஒருத்தன் வேலைக்கு காலைல 6ல இருந்து 6 மணி வரை 12 மணிக்கு உனக்கு சம்பளம், ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. இவனும் ஒத்துக்கிட்டான். யார் சொல்றா? முதலாளி. இவன் சொல்றான், என்னப்பா ஒரு வேலை வேணுமா? வேணும். வேலை இல்லாம நான் சாப்பாடு இல்லாம நான் 1 மாசமா இருக்கேன் சார். சரி, காலைல 6 மணில இருந்து 6 மணி வரை, ராத்திரி 12 மணிக்கு ஒரு வேலை. ஓகே சார், எவ்வளவு சம்பளம் வேணும்? ஒரு 600 ரூபா கொடுத்தாலாவது பரவாயில்ல. அவர் சொல்றாரு, 600 இல்லப்பா 1000 ரூபாய் தரேன். இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு ஒருத்தன் வரான். அவனும் வந்து வேலை கேட்கிறான். அவன்கிட்ட சம்பளம் பேசல. மத்தியானம் 3 மணிக்கு ஒருத்தன் வரான். அவனும் வந்து வேலை கேட்கிறான். சரிப்பா, ஆளு வேணும், வேலை முடியல, நீ நின்னுக. சாயந்தரம் 5 மணிக்கு வரான். அவனும் வந்து வேலை கேட்கிறான். அவனுக்கும் சொல்லிட்டாரு, சரிப்பா நீ நின்னுக, 1 hour வேலை இருக்குது. இப்ப சம்பளம் கொடுக்கிற நேரம். காலைல 6 மணிக்கு வந்தவன் 1000 ரூபாய் எடுத்து கொடுக்காரு. அப்போ இவன் நினைச்சுக்கிட்டான், 12 மணிக்கு வந்தவனுக்கு இதுல கொஞ்சம் தான் கிடைக்கும், பாதி கிடைக்கும். 3 மணிக்கு வந்தவனுக்கு இன்னும் குறைவா கிடைக்கும். 5 மணிக்கு வந்தவனுக்கு இன்னும் குறைவா கிடைக்கும். அப்படிதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் எல்லாருக்கும் ஈக்குவலா 1000 ரூபாய் கொடுத்தது இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்ப ஆண்டவன் அவன் போய் அவன்கிட்ட கேட்கிறான், நான் இவ்வளவு நேரம் நிக்கிறேன், எனக்கு இவ்வளவு, அவனுக்கு 1 மணிக்கு ஒரு வேலை பார்த்தோம், அது உன் விருப்பம் இல்லை, ஏன் விருப்பம்? நீ ஏன் வன்கண்டனா இருக்க? நான் வேலை பார்க்குற இடங்கள்ல அப்படிதான் நிறைய பேர் இந்த சம்பளம் ரிவிஷன் வரும் பொழுது சிலவங்களுக்கு சம்பளம் கூட்டிடுவாங்க, இவனுங்களுக்கு கடுப்பா வரும். பாரு, ஒரு வேலையும் செய்யறதுல அவனுக்கு சம்பளத்தை கூட்டிட்டா எங்களுக்கு இது பண்ணல. அப்ப நான் இந்த மாதிரி நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், நீங்க இதெல்லாம் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு தானப்பா வந்திருக்கோம், இந்த சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்குறேன்னு. அவன் விருப்பம், கூட்டி கொடுத்தா கொடுத்துட்டு போட்டு, உனக்கு எப்ப தகுதியோ அப்ப கொடுப்பாரு. இதனாலதான் நிறைய மத்திய கிழக்கு நாடுகள்ல வேலை போகுது, பிரச்சனை வருதுன்னு உடனே எல்லாரும் அங்கலாய்ப்பாங்க. இந்தியாவில் நம்ம இருந்த நிலைமைகள் எல்லாம் மறந்துடுவாங்க. See, God has his own time. அவரு எப்போ ஒன்னும் உயர்த்தணுமோ, எப்போ உனக்கு கொடுக்கணுமோ கொடுப்பாரு. Be content with him. அவர் சர்வ அதிகாரத்தையும் உடைய தேவன். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின பாத்திரங்கள் மேல் அவர் அமைதியா இருக்கிறார். அவர் தன்னுடைய கிருபையை காட்டுவார். புற ஜாதிகள்ல இருந்து நம்ம அழைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. அவ்வளவுதான், நீ இதுல போய் இது பண்ணாத. ஆனா ஒன்னையும் அதுல அழைத்திருக்கிறாரே. புறஜாதி, அவர் யூதர்ல இருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் வந்து நம்ம அழைத்திருக்கிறாரே. சோ அவர் சர்வ வல்லமுடைய தேவன். உனக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்கணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணாருன்னா, டோன்ட் காசிப், டோன்ட் கிரம்பிள். நான் ரொம்ப அனுபவிச்சேன். நான் ஆஸ்பத்திரியில அங்க
அபுதாபியில இருக்கும் பொழுது ஒரு ஆஸ்பத்திரியில நல்ல வேலையில இருந்தேன். திடுத்துப்புன்னு சொல்லிட்டான், ஆஸ்பத்திரியை மூட போறோம், நீ அந்த ஆஸ்பத்திரிக்கு போ. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அங்க போய் அதே சம்பளத்தில் தான் போனேன். கொஞ்ச நாள்ல சொல்லிட்டாங்க ரீஇவாலுவேஷன் வருது அப்படின்னு. திருப்பி இவாலுவேட் பண்ணி நேர பாதி சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. அங்கெல்லாம் இப்போ பார்க்கணும், டாக்டர்ஸும் இதுவும். நான் பாட்டுக்கு இருந்தேன், என்ன ஆண்டவரு, சரி உங்க விருப்பம், நான் இப்படிதான் வாழணும்னு இருக்குது, இருந்துட்டு போறேன். ஏன்னா God knows. அதனால அவனுக்கு கொடுத்திருக்காரு, இவனுக்கு கொடுக்கல, அந்த பேச்சு கடமை கிடையாது. பேசாம இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஓடுனாங்க, அங்க அப்ளிகேஷன் கொடுக்க, இங்க அப்ளிகேஷன் கொடுக்க. கர்த்தர் திரும்ப இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு என்ன கொண்டு போய் திருப்போம் அதே லெவலுக்கு என்ன உயர்த்தினார். கர்த்தர் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். He has the absolute authority. நம்முடைய வாழ்க்கையில இலவசமாய் கொடுக்கிறார். ஆனா ஒரு பொறுமை உண்டு அவருக்கு. நம்ம இது பொறுமையா, தேவனுடைய பொறுமைன்னு ஒரு ரகசியம் உண்டு. சும்மா ஒண்ணும் ஆண்டவர் பொறுமையா நம்மள சில காரியங்கள் மேல பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. அது மாதிரி நீங்களும் நானும் பொறுமையா இருக்கணும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேலையில நெருக்கம் இருக்கலாம், உங்களை உதாசீனப்படுத்தலாம். இஃப் யூ ஆர் a child of God, keep quiet looking at him. அவர் பார்த்துக்கிட்டே இரு. ஏற்ற சமயத்துல அவருடைய பலத்தை கைகளுக்குள்ள அடங்கி இருக்க செய்யும் பொழுது உங்களை ஏற்ற சமயத்துல அவர் உயர்த்துவார். இதுல அவர்கிட்ட போய் என்ன ஆண்டவரே, நான் அவனை விட பயங்கரமா வேலை செய்யறேன். சில இடங்கள்ல அப்படி நடக்கும். வேலை செய்யாத ஒண்ணுமே ஓபி அடிக்கிறவனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பான், ஓபி அடிக்கிறவனுக்கு சம்பளம் கொடுப்பான். நீ நல்ல கஷ்டப்பட்டு மாங்கன்னு வேலை செய்யிட்டு இருப்ப. ஆனா கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை உயர்த்துவார். நான் என்னுடைய அனுபவத்துல கண்ட காரியம். நீ உண்மையும் உத்தமமா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு ஒரு பொறுமையா இருக்காருன்னா அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய பொறுமைக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய நிறைய அவர் கோபாக்கினையை செலுத்துகிறது. கிருபா பாத்திரங்கள் மேல, கோபாக்கினை பாத்திரங்கள் மேல என்ன செய்வார்? தேவனுடைய பொறுமையின் நோக்கம் இதுதான். தேவனுக்கு சகல அதிகாரம் உண்டு. சாவரின் காட், he has every power. அதே நேரத்தில் அவர் பொறுமையாக இருக்கிற தேவன். கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் நியாயம் செலுத்துகிற தேவன். எவன் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு மேல நியாய தீர்ப்பு உண்டு. யாராக இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, யூதன் அல்லாதவனா இருந்தாலும் சரி. கிருபையின் பாத்திரம் ரட்சிக்கிறவர் தேவனுடைய மகிமை. தேவனுடைய நீதி எவ்வாறு வெளிப்படும்? அதான் தேவனுடைய வல்லமை. அவர் எப்ப வெளிப்படுத்தணுமோ காட்டுவார். சில ஆளுங்க இன்னும் ரட்சிக்கப்படணும் பொறுமையா இருப்பார். தீயோர் மேல் தேவன் இன்னும் பொறுமையா இருக்கிறார். ஏன்? இரண்டாவது, இந்த இஸ்ரவேலர் மேல பொறுமையா இருக்க காரணம் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புறஜாதிகள் ஆண்டவருக்குள்ள வரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கோபாக்கினை பாத்திரங்கள் மேல பொறுமையா இருக்கிறார். அவன் நினைச்சுக்கிட்டா நாம கிரியைகள் நடப்பிக்கிறதுனால என்கிட்ட ஆண்டவர் பொறுமையா இருக்கு. இல்ல, கொஞ்ச நாள் காலம் போட்டும், சுவிசேஷம் எல்லாம் இறங்கி வரட்டும். புறஜாதிகளும் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது நியாய தீர்ப்பு அங்கதான் தொடங்கும். அவங்ககிட்ட தான் அதிக கணக்கு கேட்பார். அதனால தீயோர் மேல அவர் தேவன் சகித்து கொண்டிருக்கிறார்.
அடுத்தது யார் மேல கோபத்தை செலுத்த வேண்டுமோ அவன் மேல கோபம் செலுத்துவார். இவர்கள் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்கள். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஐஸ்வர்யன் எடுத்தீங்கன்னா அவன் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான். தேவன் பொறுமையா தான் இருந்தார் அவன் மேல. ஆனா அவன் தன்னை மாற்றிக்கொள்ள விருப்பம் இல்ல. மரித்த பொழுது எங்க போனான்? கீழே பாதாளத்துல. தரித்திரன் கிருபையின் பாத்திரம், அவன் ரட்சிப்புக்கு பாத்திரமானவன். தேவனுக்கு ஒரு மகிமை இருக்குது. காரணம், அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம கிட்ட பலி கிடையாது, பண்டிகை கிடையாது, விருத்த சேதனம் கிடையாது. ஆபிரகாமுடைய சந்ததியில நாம மாம்சத்தின்படி வரல. என்றாலும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஞாபகம், நாம ரட்சிப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். அவங்க இன்னும் கிரியைகளை நம்பி இருக்கிறபடினால கோபாக்கினின் பாத்திரங்களாக இருக்கிறாங்க. ஆனா தேவன் பொறுமையா இருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்போ என்னென்ன காரியங்களை செய்யணும். அதனால தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 9ஆம் அதிகாரம் இதெல்லாம் இந்த புக்கெல்லாம் ரொம்ப எனக்கு பயங்கர கஷ்டப்பட்டுதான் எடுத்துட்டு வந்திருக்க. புற ஜாதியாரின் அழைப்பு 25-29. 25ஆம் வசனம் சொல்லுகிறார், எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும். பாருங்க சொல்றேன், அங்க யூதர்கள் கோபாக்கிலிக்குள்ள இருக்காங்க. அவன் கிரியைகளை நம்பிக்கிட்டு இருக்கான். உன் மேல நியாய தீர்ப்பு வரப்போகுதுடா. ஆனா அதே நேரத்துல புறஜாதிகளை நான் ஆண்டவருக்குள்ள அழைக்க போறேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாது இருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்கள் சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்திற்கு முன்பதாக ஓசியா தீர்க்க தரிசி எழுதுகிறான். யாரு? எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள். யாரு? புறஜாதிகள். உங்க பேரை சொல்லிக்காங்க. எனக்கு ஜனங்கள் அல்லாத, என்னுடைய ஜனமா இல்லாத இளங்கோவை என்னுடைய ஜனம் என்றும், நான் சிநேகிக்கப்படாதவளாயிருந்த என்னை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஆண்டவன் சொல்ல, நான் புறஜாதிகளை என்னுடைய ஜனங்கள். இது அவர்களுக்கு கேட்கறதுக்கு பயங்கர கடுப்பு யூதர்களுக்கு. ஏன்னா இந்த 9ஆம் அதிகாரம் யூதருடைய கடந்த காலம், 10ஆம் அதிகாரம் யூதருடைய நிகழ்காலம், 11ஆம் அதிகாரம் ரோமர் யூதருடைய வருங்காலம். இந்த 3 பகுதியா பிரிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, இவன் ஏன் இதெல்லாம் எழுதுறான்னா, பவுல் புறஜாதிகள்கிட்ட தான் போனான். யூதர்கள்ட்ட முதல்ல போறதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. சரி, நான் புறஜாதிகள்கிட்ட போறேன். அப்பதான் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரிங் இந்த புறஜாதிகளை என்னுடைய ஜனங்கள் என்றும், நான் ஒரு காலத்துல இவங்களை சிநேகிக்கல, ஏசாவை வெறுத்தது போல வெறுத்தேன், ஆனா இன்னைக்கு நான் சிநேகிக்கிறேன். இவங்க என்னுடைய ஜனங்கள் அல்ல, புறஜாதிகள் என்று இருந்தாங்க. அவர்களை என்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நாம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்திலேயா இருந்தாலும், நீ நிறைய பேர் இருந்தாலும் மீதியா இருப்பவர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாரும் இல்ல. நீ நிறைய இருக்கலாம்,
நீ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவன் இல்லடா, உனக்கு நீ நீதிமான் ஆகல. ஆபிரகாம் விசுவாசித்தானே அது நீதியாக எண்ணப்பட்டது. இது எப்போ விசுவாசம், இங்கதான் விசுவாசம் வருது. புற ஜாதிகள்லாம் எப்படி வர்றாங்க? இயேசுவின் மேல் விசுவாசித்தார்கள். அவன் எதை விசுவாசித்தான்? தன்னுடைய கிரியைகளின் மேல் நம்பிக்கையா இருந்தான். ஆனால் இங்க எழுதுகிறார், எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களே என்னுடைய ஜனம், நான் சிநேகிக்காம இருந்த அவர்களை என்னுடைய ஜனங்கள் சிநேகிப்பேன். அவங்க புறஜாதி, வெறுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல இடத்துல ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அதே சமயத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் அல்ல, மனத்தையா இருக்கலாம், கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அவர் நீதியாய் சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். நீதியோட அதான் கர்த்தர் பூமியில சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா சொல்றான் இஸ்ரவேலரை குறித்து. அல்லாமல ஏசாயா முன்னே சொன்னபடி சேரலி கர்த்தர் நமக்குள்ள ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால், ஒரு சந்ததி அங்க இருக்குது. நான் சோதம் குமார ஒத்து போயிருப்பேன். யாரு? நாம அங்க ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாரு, அவங்களும் முழுசுமா வரணும். புரியுதா? சிம்பிளா சொல்றேன், யூதர்கள் முழுவதுமாய் வருகிற வரையிலும், புறஜாதிகள் முழுவதுமாய் ஆண்டவருக்குள்ள வருகிற வரையிலும் ஒரு கூட்டம் கடின இருதயத்தோடு இருப்பாங்க. அது ஆண்டவருடைய சித்தம். அப்படி இல்லாம யூதர்கள் தான் எனக்கு மெயின் அப்படின்னா, நாம எல்லாருமே சோதங்குமாரம் போல அழிஞ்சிருப்போம். அதனாலதான் புறஜாதியாரும் தேவராஜ்யத்தில். ஓசியால சொன்ன ஓசியாவை கோட் பண்ணாங்க. அவளை எனக்கென்று பூமியில விதைத்து, ஓசியா 2:23, இரக்கம் பெறாது இருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லவா இருந்தவளை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். 750 வருஷத்துக்கு முன்னால உள்ளது. அவர்கள் என் தேவனே, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என் தேவனே. ஆனா அதை இஸ்ரவேலே அந்த இடத்துல சொல்றாரு ஏசாயா 10, இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தினையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறந்த நீதியோடு புரண்டு வரும். ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரன் தொகை அளவுக்கும் எண்ணக்கூடாத கடற்கணை இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஒரு நாள் வரும். காரணம், கிருபையின் பாத்திரங்களின் மேல் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை இறுதியில் தெரியப்படுத்த கோபாக்கினை பாத்திரங்களுடன் சகித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நாமக்காக வேண்டிய அவர் காத்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா நாம சோதம் குமாராவுக்கு ஒப்பாகி இருப்போம். இப்ப புரியுதா? இதுதான் தேவனுடைய பொறுமையின் நோக்கம். தேவன் பொறுமையா இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தை. ஒரு நிமிஷம், நிறைய அதே இது ரிப்பீட் ஆகுதோ? ஓகே. தேவன் பொறுமையா இருக்கிறவருடைய நோக்கம் என்ன? தேவ நீதியை வெளிப்படுத்துவார். நம்ம இது பொறுமையா யாரா இருந்தாலும், இஸ்ரவேலா இருந்தாலும் இஸ்ரவேல் அல்லாதவர்களா இருந்தாலும் நம் மீது அவர் பொறுமையா இருக்கிறார். யாரு நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்களோ அவங்க போய் தான் ஆகணும். அது தேவனுடைய திட்டம், அவ்வளவுதான்.
தன்னுடைய இருதயத்தை ஒரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நோக்கம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிற தேவன். அதனால மறந்து போகாதங்க, தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் அடுத்த வாரம் 9ஆம் அதிகாரம் 30 பார்க்கலாம். 33 வரை கடைசி அதோட முடியும். 9ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் இடர்களும் புறஜாதியாரின் விசுவாசம். அந்த நாள்ல நாம எல்லாருமே கோபாக்கினின் பாத்திரம் நாம இல்ல, கிருபையின் பாத்திரம். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கம். நம்ம எல்லாரும் அவர்களுக்காக ஜெபிக்க வேணும். இந்த மெயின் டைம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குமாறாத தேவன். அவருக்கு மேல எந்த கேள்வியும் கேட்க முடியாது நீங்க. He knows. யார் யார் எப்படி வைக்கணுமோ அது வைத்திருப்பார். இல்லைன்னா ஓகே ஆண்டவரே, பட் ஐ ஸ்டில் ஒபே யூ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அரௌண்ட் மீ. அதான் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் எந்த நிலைமை இருந்தாலும் மனநிலைமையா இருக்க கற்றுக்கொண்டு பவுலதான் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப அங்கலாய்க்காதாங்க, வீணா போட்டு அங்கலாய்க்காதாங்க. He knows your problem, he knows your pain, he knows your suffering. எந்த பலத்த கைகளுக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வழியில் நம்ம உயர்த்துவார். தயவுசெய்து அது ஞாபகத்துல வச்சுக்காங்க, அங்கலாய்க்காதாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எங்கள் மீது கிருபா பாத்திரங்கள் மேல் பொறுமையா இருக்கிற தேவன், அவனுடைய சகிப்புத்தன்மை, இந்த பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் வரணும், ஆண்டவர் ராஜ்யத்திற்குள்ள வரணும். அது இயேசுவின் மூலமா நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். யூதர்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரோட தேவ கிருபை, தேவ வழிநடத்தல் இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிப்போம். இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவரே, இஸ்ரவேலை ரட்சிங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அவர்களை ரட்சிங்க. ஆண்டவரே, அவர்களும் வர வேண்டும் என்று பொறுமையா இருக்கிறீர் ஆண்டவரே. முதலாவது எங்களை தெரிந்து கொண்டு அப்புறம் அவங்கள தொட போகிறீர் ஆண்டவரே. அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவ கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரும் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. பிரதர் ஈனோக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே. இப்படி ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பின்மாறிய பொழிந்தல்லுங்க, தேவைகளை சந்திங்க, அங்கலாய்ப்பை எடுத்து போடுங்க. என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், யார் எனக்கு எதிராக இருக்கக்கூடும் என்று கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட்டு ஆண்டவரே, உண்மை மாத்திரம் சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். I bless all of them in the name of Jesus. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.